1983 12/6/1983 காலையில் 9:04 9:04 AM. பிறந்த இடம் சார்? ஆமாங்க, பிறந்த இடம் திண்டுக்கல். திண்டுக்கல். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கடக லக்கணம் மிதுன ராசி. கடக லக்னம் மிதுன ராசியா சார்? என்ன நட்சத்திரம்? திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? எங்க பையன் ஃபாரின்ல இருக்காப்லங்க. ஆமாங்க, இந்த மாதிரியான ஜாதகங்கள் லக்னாதிபதி 12ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். ஆனால் பையன் வந்து ஃபாரினில் வந்து நிரந்தரமாலாம் இருக்க மாட்டாருங்க. இப்போ இருக்கிறார். சரிங்க. சனி தசை அட்டமாதிபதி தசை நடக்குது. இப்போ சனி தசையில் இப்போ செவ்வாய் புக்தி முடிய போகுது ஜூன் மாதம். அடுத்து சனி தசையில் ராகு புக்தி. எங்க பையனை இப்போ திரும்பி வர்றதுக்கான அமைப்புகள் இருப்பாரே. அப்படியா? ஆமாங்க, வர ஜூன் ஜூலைக்கு பிறகு வயசு 40-44 வயசு ஆகப்போதில்ல. ஆமாம் ஆமாங்க. பையனே திரும்பி வர்ற அமைப்புகளில் எண்ணங்களில் இருப்பாருங்க. அடுத்து புதன் திசை எப்படி இருக்குங்க சார்? புதன் திசை ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. சனி திசையில் இப்போ என்ன அவரே தாண்ட வேண்டியிருக்கு, என்ன 4 வருஷம் தாண்ட வேண்டியிருக்கு. ஆமாம். சனி திசையில் ராகு புக்தி. சனி திசையில் ராகு புக்தி. உங்கள் மனைவி அம்மாவுக்கு என்ன வயசு? அவங்களுக்கு 65 ஆகுது. 65 வயசு ஆகுது. அதனால் அம்மாவோட வந்து ஒட்ட விடாது. சந்திரராக சேர்க்கை இருந்தால் தாயை பிரிஞ்சு தான் இருக்கக்கூடிய அமைப்புகளை செய்யும். சனி தசையை விட புதன் தசை நல்லா இருக்குங்க. புதன் தசை தான் உங்களுக்கு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அருமையான தசை. சரிங்க. புதன் தசை தான் அவருக்கு யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு. 3-12ஆம் அதிபதியாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராஜயோகாதிபதிகளான செவ்வாயோடையும் சூரியனோடையும் இருக்கிறாரு. சனி தசை அவருக்கு பெரிய அளவில் யோகத்தை செய்யாதுங்க. இப்போ சனி திசையில் ராகு புக்தி எப்படி இருக்குங்க சார்? சனி திசையில் ராகு புக்தி பரவாயில்லாமல் இருக்குங்க. அதுவும் புதனை மாதிரி தானே அங்கே வேலை செய்யும். சந்திரனை பாதிக்கும், மனசை பாதிக்கும், தாயை பாதிக்கும். அம்மாவை போய் பார்க்க முடியலன்னு இருக்கும். அதுக்காக தாய்க்கு கண்டம்லாம் நினச்சிடாதீங்க. 4ஆம் இடத்துல சனி இருந்தாலும் 4ஆம் அதிபதி வலுவாக குருவின் பார்வையில் இருக்கிறார். சரிங்க சரிங்க. தாய் அதுதான், அதாவது சனி திசை வரைக்கும் வெளிநாட்டில் அப்படியே இருந்தாலும் புதன் திசையில் இங்கே திரும்பி வந்துடுற மாதிரி தான் இருக்கும். அப்படியா? ஆமாங்க. சரியா? அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு, இன்னொரு குழந்தை உண்டாங்க? 2 குழந்தைகளும் கண்டிப்பாக உண்டுங்க. இல்லை, இப்போ ஒரு குழந்தை தான் இருக்கு, பையன் இருக்காப்புல. ஆமாங்க, 5ல் குரு இருக்கிறதுனால 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடமும் குருவின் தொடர்பில் இருக்கிறதுனால முதல் குழந்தை ஆண் குழந்தை அல்லது 2 ஆண் குழந்தை அப்படி வந்துடுங்க. பெண் குழந்தைக்கு கூட தடை இருக்குது. ஆனால் 2 குழந்தைகள் உண்டுங்க. சனி தசை குரு புக்தியில் தான் குழந்தை இப்போ இல்லைங்க. 2029 கையில் குழந்தை உண்டுங்க. 2028 பிற்பகுதி 2029 உண்டுங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு